புகழ்மிக்க பரிவாளே, தாய்மார்களே, என் போன்ற வாழும் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் பப்பன் முதற்கல் நடத்தி தருவது நாங்கள் நடத்தக்கூடிய நாடகமோ தலைப்பில்லால் வசக்கூடாது. ஒரு மனிதனாக வந்து விட்டால் ஒரு கொள்கையாக கூடாது. இன்று தந்தலை போ மகாபாரத புரியாளர்கள் கூடிய பாதாள அரக்கன் அல்லது பாகவத திருக்கல்யாணம், பாதாள அரக்கன் அல்லது பாகவத திருக்கல்யாணம் என்று சொல்லும்படியான நாடகத்தை வந்துள்ளோம். இதில் எப்படி குற்றம் இருந்தாலும் என்னையும் என் பின்னர் நடிகரும் மன்னிக்குமாறு தான் கேட்டுக்கொள்கிறேன். தற்சமயத்திலே தர்மபுத்திர மகாராஜா தம்பிமார் படை சூழ சபை நாடி வருகின்றதும்
வந்திருக்கக்கூடிய பேர் வழி. ஆமா விளக்கமா சொன்ன அடியை தெளிவா புரிந்து. ஆமா அந்த சந்திரா கோலத்தில் வந்து சந்திரார் குலத்திலே சுந்தரம் போல் பிறந்தவர்கள் மூன்று நபர்களாகும். திருதராட்டிர மகாராஜர் ஒன்று. ஆமா பாண்டு மகாராஜா அதற்கிளையவர் பிறந்தார். அடியாருடைய நாமம் தெரியுமா? சொல்லுங்கள் ஐயா. சொன்னா தெரியும். ராஜதிரா ஜனா தர்மபுத்திரர் என்று சொல்வார்கள். ஆகட்டும் ஐயா. அறியாமல் சொந்திருக்கக்கூடிய ஆமா யார் என்று விளக்க தெரிகிறதா? சொல்லுங்க ஐயா. யார் என்று விளக்க சொல்லுங்கள். என் தம்பியை மார்கேரே போரா தைகள் ரௌதாயும் சுழஹே சிறந்தவர் விஜயன். மற்றும் யார் என்று கேள். ஐயா சொல்லுங்கள். ஆண்டவரிலே நான்காவது உரிமையிலே சிறந்தவர் அடியாருடைய நகுலன் என்று சொல்வார்கள். ஆகட்டும் ஐயா. சைலன்ஸ். ஐயா வீர் யாருங்க? நீ வீர் யாவரோ தெளிவாக கூறுங்கள். பாண்டவரிலே அஞ்சாவது சகாதேவ சிகாமணி. நீயா? ஆமா. எல்லாத்தையும் பஸ் ஸ்டாப்பா? மொத்தம் பஸ் ஸ்டாப். ஐயா நேரம் எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லலாம். கால்ல. ஆமா. பைக்ல போக சொல்ல லால்ல மாட்டி செத்துருவேன். நைட்டு ஃபுல்லா கூத்து நல்லா ஆடுவேன். ஆமா. உன் கையில நல்லா உதவாங்குவேன். காலைல போக சொல்ல செத்துருனா? ஆமா. என் முன்னாடி யார் உட்காந்துன்னு போ தெரியும்ல? நீ தான் உட்காந்துன்னு வர. ரெண்டு பேரும் போலாம் வா. நான் சாக மாட்டேன், நீ மட்டும் தான் சாவ. ஆமா. அதே மாதிரி இது அந்த தலையை ஐத்தியா. ஒரு நல்ல புண்ணியம் அவங்க வேற துட்டு குத்துறாங்க போ. குருதாமியா ஐயா தம்பி மலலாம் உடை சூழே பாஞ்சாலி அறியாமல் விட்டிருக்கே. அறியாமலே விட்டிருக்கே. நாங்கள் எப்படி வந்து கொண்டோம்? எத்தனையா வந்து யார் ஐயோ யாசோ
சிந்தையே வேறெது வேறு சிந்தையே ஆமா ஆமாங்க ஆமா பங்காளி அதற்கு மேலும் கொண்டு போனா பகையாளிகளாக முண்டு விடுகிறார்கள் ஆமா தம்பி துரியோதன மகாராஜா அண்ணா தங்களுக்கு ஒரு நாடு ஒரு நாடு என்று ஆமா காண்டவனை தெளித்தார் காற்றழுத்து நாடாத்தானே ஏற்படுத்தினீர்கள் தேவ இந்திர பிரஸ்தம் என்று தலைமை சூட்டி வேலையிலே அப்படி புறப்பட்டோம் ஆமா காற்று அழைத்து பெரிய நாடாக ஏற்படுத்தினோம் ஆமா வாழ்ந்து கொண்டிருக்கும் வேலையிலே ஆமா பாண்டு மகாராஜா சில நாள் அழியாக இறந்து இறந்தே விட்டார் இறந்து சொர்க்கம் சேராமல் நரகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நரகத்திலே வாழ்கிறார் நாரத மகாமுனிவர் சொன்னார் என்று நாரத மகாமுனிவர் சொல்ல அவருடைய வார்த்தை கொண்டு ராஜாசுயாகம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே பகவானை அழைத்து பகவான் ஓடி வந்தார் பாண்டவர்களே ராஜசுயாகம் என்றால் ஆமா எளிதான காரியம் இல்லை அது கஷ்டமான வேலை ஆமாங்க அந்த கஷ்டமானது பார்த்தா ஆமா லாபத்தை சம்பாதிக்க முடியுங்க முடியாது ஆமா ஆனா கஷ்டத்தை பார்க்காம உணர்ந்து செய்யக்கூடியவர் ஆமாங்க லாபம் ஆமா அடைய முடியாது ஆமா ராஜாமானது கடினமான வேலை ஆமா கஷ்டமான வேலை ஆமாங்க முன்னித்த
166 அரசகுமாரர்களை ஆமா சிறைபிடித்து வந்திருக்கிறான் சராசந்தன் ஒருவன். ஆமாங்க. அண்ணவனை வெற்றி பெற்றால் இந்த ராஜசேகத்தை முடிக்கலாம், இந்த ராஜசேகத்தை சுலபமாக முடிக்கலாம் என்று அப்படின்னு பகவான் சொன்னார். ஆமாங்க. பகவான் சொன்ன உடனே இது யாரு உகுந்தவர்? ஆமா. இந்த வேலை விட்டா யார் செய்வாங்கன்னா அவங்க கிட்ட தான் விடணும். ஆமாங்க. முடியாதுன்ற ஆளுகிட்ட வேலை விட்டா செய்வாங்களா? முடியாது முடியாது முடியாது. ஏப்பா இந்த வேலை கொஞ்சம் போயிட்டு வாப்பானா நீ போவியா? ஆமாங்க போக முடியாது. அதுக்கு 1000 வேலை இருக்குதுப்பா. ஆமா. அந்த வேலை நான் எங்கப்பா செய்யுது? ஆமாங்க. அதாவது நீ முடியாதுன்னு சொல்லுவேன். கண்டிப்பா கேட்பேன். இதற்கு யார் பொறுப்பேற்று சொல்வதுன்னு கேட்க பீமன் ஒருவர், பீமன் அர்ஜுனர் இருவர்களை என்னோட அனுப்பினால் பகவானோடு மூவராக சென்று வரன்ற. ஆமாங்க. அப்படின்னு சொன்ன உடனே நான் தடை கேட்கிறேன். தடை என்பதை சொல்லாமல் பீமனை கூப்பிட்டு கேட்டேன். ஆமா. பீமா தடை ஒன்று இல்லையான்னு கேட்டேன். தடை இல்லையா? என் தம்பி பீமன் இருக்காரு. ஆமா. சண்டைனா சக்கரை பொங்கல். ஆமாங்க. சண்டைனா சக்கரை பொங்கல் மாதிரி அவரு சக்கரை பொங்கல். ஆமா. அர்ஜுனன் இருக்கிறானே வில்லுக்கு உகந்தவன். அவருக்கு பொறி ஒண்ணு மாரி இங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. உன் நேரம் சரியில்லை. இல்லங்க நிறைய பேர் பொறி ஒன்று சாப்பிட்றேன். நீ எதுனா சொல்லு, எனக்கு கிடக்குது. சரி நீ எது வேணாலும் பெணாதீங்கடா, நான் அதை பத்தி கண்டுக்க மாட்டேன். அப்ப நான் சொல்றதுல பெணா தந்தாங்க உங்களுக்கு? ஆமாம்பா. ராஜசபைக்கு ஏற்காது. எல்லாரும் சொன்னா ராஜசபைக்கு ஏற்குமா? அது எப்படிங்க இருக்கும்? 56 மன்னர்கள் இருக்கிறார்கள். ஆமா. ஆனா 56 நாட்டு மன்னர்களும் ஆமா துரியோதனத்தை முறையிட்டு எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? முடியாதுங்க. அதுக்கு யார் சொன்னா ஏத்துக்குவாங்களோ அவங்க சொன்னாதான் ஏத்துக்குவாங்க. அவங்க சொன்னாதான் ஏத்துப்பாரு. அது போல ராஜசபை போல் ஆமா நீ கட்டிக்காரன் சொல்றது நான் ஏத்துக்க முடியுமா? முடியாதுங்க. பொறி உண்டுன்ற இல்ல அர்ஜுன மகாராஜா கள்ள உண்டுன்னு இல்லங்க சண்டாவுல சுலபமா போடுவாருன்ற. இல்ல அவனுக்கு பொறி உண்டு போட கிடையாது. வில்லுக்கு உகந்தவன் அர்ஜுனன் ஒருவன் சொன்னேன். ஆமாங்க. நான் பொறி உண்டெல்லாம் சொல்லல. இல்லங்க அப்படி பீமனுக்கு சகர் போகணும்னா இவருக்கு பொறி உண்டா இருக்குமா? அது எனக்கு ஒரு சந்தேகம். பழமொழி சொல்லுவாங்க. ஆமாங்க. இவனுக்கு சண்டைன்னா சக்கர் பொங்கல் பாவருக்கு. ஆமாங்க. அது போல சொல்ல புறப்பட்டார்கள். மூவராக கிருவத்தை நாடி சென்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்றார்களா தோல்வி அடைந்தார்களா? ஒன்றும் தெரியவில்லை. காவலன் என்று சொல்லக்கூடிய ஏவகன் ஆமா ஓடி வந்தார். ஆமாங்க. பீமன் கிரகம் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லியிருக்கிறார்கள். பீமன் கிரகத்தில் இருக்காரா? ஆமா. சீக்கிரம் மரியா ஓடி
தந்தை வாழ்வு. வாழ்வென்றால் வாழ்வுனா குசு. காற்றுக்கு அதிபதி. காற்றுக்கு அதிபதி. மனவனாந்திரம். மனவனாந்திரம். செடிகொடி. செடிகொடி. பில்புண்டு. பில்புண்டு. அடுத்து வடிக்கக்கூடிய பெரிய புயல் காற்றுக்கு அதிபதி. அடடே பெரிய புயல் காற்றுக்கு அதிபதி. எடுக்க வேணாமா? வேணாம். அது இன்னொரு ஆள் இருக்காங்க. கூப்பிடுறாங்க. எத்தனை கூப்பிடுவேன்? புயல் காற்று. புயல காற்று. டேய். புயல் காற்றுக்கு அதிபதி வாழ்வு பகவான். வாழ்வு பகவான். வாழ்வு வாழ்வு உனக்கு புரியாது சீக்கிரம். ஆமாங்க. வாழ்வென்றால் வாழ்வுன்னா குசு கிடையாது. வாழ்வு பகவான் காற்றுக்கு அதிபதி. என் தந்தை யாரு? உங்க அப்பா. உங்க நைனாங்க. இயற்கை சேர்க்கை. டேய் இயற்கை அப்படி சொல்லக்கூடிய ஆமா வாழ்வு தேவன். வாழ்வு பகவான். அப்படி தாயார் தெரியுமா காவலன்? மாதா யாருங்க? ஆட்டாங்க அம்மா. யாரு? தாய். தாய். தேவி மற்ற எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆமாங்க. பார்வதி. ஆமா. தேவி. ஆமா. தேவி. ஆமா. ஸ்ரீதேவி. அப்படி சொல்லக்கூடிய பல தேவிகள் இருக்கிறது. எங்க மாமியார் பேர் பெருந்தேவி. உன்ன கொண்டாந்து எல்லாரும் வரப்போது மூதேவி. டேய் என்ன உன் மாமியார் பேர் நான் கேட்டேங்க. எங்க மாமியார் பேருங்க குந்தமாதேவி. குந்தமாதேவிக்கு வாழ்வு பகவானுக்கு வந்து நரமரிக்கிறோம். ஆமா. பீமன். அதுதான் உன்னை இங்கே நில்லுன. நீ அந்த காவகரம் ஓர போன அங்க போய் பீமன் சேர்ந்த பீமச்சானன். பீமச்சானன் எங்க ஆளுல பீமன் ஆமா. 7 சிங்க பலம் படைத்து நிகரில்லாமல் 7 பேர்கள் பிறந்து நாட்டில் நான் திறமையாக இருந்து கொண்டு இடும்பாசுரன் 300 மங்கலத்திலே ஆமா பக்காசுரன் போட்டல்லையா ஆளக்கூடிய சராசந்தன் மணிபாலன் ஆமா கேட்க நாட்டு ஆளக்கூடிய கீச்சகன் நான் ஒன்று நீங்க ஒன்று 6 பேரு திரியோதனன் 7 பேரு 7 சிங்க பலம் படைத்து திறமை பெருமை காவலன். ஒரு நேரத்திலே ஆமாங்க இடும்பாசுரம் அடித்து இடும்பாசுரனை கொண்டிருக்கிறீர்கள். வழியா பொருளை சேகரித்து மாறினா வந்தவர் சொல்லக்கூடிய ஆமா இவர் 6 பேர் தாயோர் எத்தனை பேரு? ஆமாங்க 6 பேர்
நாங்க பஞ்சபூர்த்திகள். ஆமா எத்தனை? 6 பேர் மொத்தம். என் தாயாரோட 6 பேர்கள். ஆமா பல பல கொடுமைகளை செய்தான் சண்டாள சதிகா நயவஞ்சகன் துரியோதனன். ஆமாங்க. டேய், அரக்கு மாளிகையிலே அரக்கு மாளிகையிலே தீ வைத்து கொள்ள பார்த்தாரு. அது மட்டும்தானா சண்டாள சதிகாரன்? உண்மைக்குரிய சாதத்தில் விஷத்தை கலந்தா யார் காப்பார்கள்? சாப்பிடுற சாப்பாட்டுல பாருங்க உங்களுக்கு செய்துறாங்க அந்த கொடுமைலாம். யாரு? உங்க பங்காளி மடுத்துலா பீமனை. ஆமா படிக்கக்கூடிய அறைய பாம்பு விட்டான். பாம்பை எடுத்தா பல பல கொடுமைகளை சொல்லி கொண்டு போனா ஏட்டிலே இடம் கொள்ளாத எழுத வேண்டும் என்றால் ஏட்டிலே இடம் கொள்ளாது. அப்பேற்பட்ட கொடுமைகளை செய்தான் என்னை சண்டாள சதிகார நயவஞ்சகன். ஆமாங்க. தப்பித்தோம். தப்பித்து இவள 6 பேரை அடியோடு ஒழித்துள்ளவர் அழைக்கிறார். மேல அரியா போல சேகரித்து மாரவதத்திலே ஆமா தீட்டி எரித்தான் சண்டாள சதிகார நயவஞ்சகன். குடி இருக்கிற வீட்டுல கொல்லி வச்சுக்கிறாரு. யாரு வைப்பாரு? அவர் நல்லவருங்க. டேய், கிரங்க ஏற்பட சொல்லவே அந்த மாளிகை சித்தமத்தில் இருக்கிறல்லவா அவர் மூலியமாகத்தானே அந்த செய்தாம்பார். ஆமாங்க. சபதி சிற்பி கனகன். ஆமா என்னது? தலைமை சிற்பி கனகன் சொல்லக்கூடியவன். அப்படி சுரங்க பாதை. ஆமா 366 காத தூரம். ஒரு காதத்துக்கு 10 மைல். 10 மைலுங்க. 360 தூரம் நாங்க தப்பி செல்வதற்கு வழி மாறும். அடடே சுரங்க பாதை. ஆமா. தீ வைக்க வந்தா தீ அந்த நேரத்துல வைக்கிறார். எப்போ? டேய், இரவு நேரத்துல. ஆமா யார் வருகிறா யார் போறான்னு தெரியாது. இரவு நேரம். ஆமாங்க. இது போல பௌர்ணமி தான் எல்லாருக்கும் தெரியும். இரவு நேரம் அமாவாசைக்கு ஒண்ணும் தெரியாது. சர்ப்பத்தில் தீ வைத்து ஆமா தூக்கத்தில் உலகத்திருந்தார தாயாரோடு ஆமாங்க. ஆமா பாதையராகத்தானே 366 காதூரம் போது. அடடே சுரங்க பாதையிலே போறீங்க. இடும்பாவனம் போய் சேர்ந்த அந்த நாடு. இடும்பாவனத்தை சென்றடைந்தது. இடும்பாசுரம் அக்க போராகத்தானே வந்தான். இடும்பாசுரம் அடித்து இடும்பாசுரம் சொல்லக்கூடிய அரைக்கு திருமணம் முடித்து திருமணம் செய்து பெருமையாக திருமணம் செய்து அடுத்தது ஆமா 300 மங்கலம் சென்று 300 மங்கலம் அந்தனர். ஆமாங்க. வீதியில சென்று காலத்தை கழித்து அங்கு ஒருவனை மடித்த ஞாரவன் பக்காசுரன் அசுரன். ஆமாங்க. அவனை மடித்து அந்தனருக்கெல்லாம் பெருமை தந்தனர். ஆமாங்க. அப்படிலாம் இருக்கிறோம். ஆமா சந்தோஷம். எந்த குறையும் கிடையாது. அது வெற்றி மிகுதி மிக்க பலசாலி. வெற்றி வெற்றி எங்க சென்றாலும் வெற்றி. முடித்தேன். ஆமா யார் அங்க ஒழித்தேன்? பக்காசுரன் அடித்து ஒழித்தோம் நாங்கள். ஆமா அப்படி பாஞ்சால மன்ன சுயவரை ஏற்படுத்தினார். சுயத்தை ஏற்படுத்தினார். ஆமாங்க. அந்த வந்து அர்ஜுனன் வில்லை வளைத்தான். வில்லை வளைத்தான். அப்பதான் தெரிந்து பாண்டவர் யார் என்று. பாண்டவர் நீங்கள் யார் என்று துரியோதனாதிகள் கண்டு கொண்டார்கள். ஆமாங்க. அப்ப நாடு ஒடுக்க வேண்டும் அல்லவா? நாடு ஒடுக்க வேண்டும் என்று காண்டகாவனவன் சொல்லக்கூடிய நாட்டை ஒடித்தான் சண்டாள சதிகாரன். பெரிய காட்டை உங்களுக்கு நாடாக பாவித்து தந்தார். மாமனை கொண்டு அர்ஜுன மாமா அடித்து அழுத்து பெரிய நாடு எடுத்து சுகமாக பெருமையா பெரிய ஒரு நாடாகத்தானே ஏற்படுத்தினீர்கள். ராஜசூயாக ஒன்று ஏற்படுத்துகிறார்கள். ராஜசூயாகம் சிறப்பாகத்தானே. ஆமாங்க. மாமா வந்தார் விடைபெற்று சென்றோம் கிரிவிருச்சம். கிரிவிருச்சத்தை நாடு சென்றீர்கள். ஆமா ஒருவருக்கு ஒருவர் அடிமையா இருக்க கூடாது. அடியே ராஜாவான செய்தால் ஒருவருக்கு ஒருவர் அடிமை இருக்க கூடாது. செல்வம் நிறைய இருக்கணும். ஆமா செல்வம் கூட தம்பிமார் இருக்கிறார் பல பேர். ஆமா பெரியவர்களை வரவேற்பு கொடுக்கணும். ஆமாங்க. ஒரு திருமணத்துக்கு வராங்கன்னா ஆமா அவர்களை ஒரு ஆள் வாங்கன்னு வர சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். மொய் எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். சாப்பாடு போறது முக்கியமா மொய் எழுதுறதுக்கு ஒரு ஆள் உட்கார்ந்து பெரியவர்களை வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்பு கொடுத்து அவருக்கு உபச்சாரம் கொடுத்து அது ஒரு சிறப்பாக பேர் புகழ் அண்ணா இருக்கிறார். ஆமாங்க. கொடுக்கணும். ஆமாங்க. அதுக்கு தம்பிமார் பொன்பொருள் கொண்டு வந்து விட்டாங்க. அது தம்பிமார் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு சேகரித்தாங்க. ஆமா எங்க அர்ஜுனனும் ஆமா நான் நீங்க கண்ணன் என்னுடைய மாமா துணை கொண்டு கிரிவலம் சென்றோம். கிரிவலத்தை நாடு சென்றீர்கள். பெருமையாக தன் சிறை வைத்தான் அல்லவா? ஆமாங்க. அவரோட அமோகமான சண்டை யுத்தம் செய்கிறோம். அமோகமான சண்டை செய்தீர்கள். நாங்க அந்த வேடம் கொண்டேன். ஆமா எப்படி இருக்கும்? உன்னை பார்த்து 1000 பேர் சொன்னா யாருன்னா 1000 ஒத்துப்பாங்களாங்க? மாமா சொன்னாரா பீமா இந்த பலத்தோடு சென்றா அவனை ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. நீ அந்தனர் வேடம் கொண்டு அந்தனராக இருக்க வேண்டும். ஆமா இதோ பார்த்தா 3000 அந்தனர்
மரியாதை கொடுப்பான். ஆமாங்க. அப்படி என்று அந்தனராக சென்றோம் கிரிவிரிஜம். ஆமா. டேய் கண்டுபிடித்து விட்டான். கண்டுபிடித்தார். நானும் அவனும் அமோகமாகத்தானே சண்டை செய்கிறோம். அமோகமான சண்டை செய்கிறீர்கள். சராசந்தனம் நானும் சண்டை செய்தோம். ஆமா. 15 நாட்களாக சண்டை, உணவு, உறக்கம், ஓய்வு. ஒரு முறை தான் கிழித்து ஆகாயத்தமா போட்டேன். 15 நாள் சண்டை செய்து ஒரே முறை கிழித்து போட்டுக்கிறீங்க மேல. மறுபடியும் மாதிரி ஒட்டி கொண்டு வருகிறான். திரும்ப ஓட்டிட்டு வராரு. மதிமழகி கலங்கி விட்டீர்கள். துணைக்கு அண்ணாவை நெச்சேன். ஆமா. மாமாவை நெச்சேன். ஆமா. மாமா என்ன சொன்னாரு? மாமா என்ன சொன்னார்? பீமா இவன் இப்படி கிழித்து போட்டால் கிழிக்க முடியாது. ஆமா. கிழித்து தலைப்பை மாத்தி போட்டு காட்டு என்றார். அதுவே சைகையால் உரைத்தார் மாமா. தம்பி கொஞ்சம் சைகை காட்டினான். ஆமா. சைகை அறிந்து நான் சைகையை உணர்ந்து யுத்தம் செய்யக்கூடியவன். ஆமாங்க. கிழித்தேன். தலைப்பை மாத்தி போட்டு காட்டினேன். ஆமா. அதோடு கிரகம் வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமா. அண்ணாவை பார்க்கணும். பார்க்கணுங்க. புறப்படு. அந்த சாத்து குடும்பங்களை வேத்த தர பண்ணிட்டோம். சத்தி பத்தி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு. உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் எங்களுக்கு பெருமை பெருமை அண்ணலே. எங்க சென்றால் என்ன நினைக்கிறாயா அல்லவா? எங்கே சென்றால் அண்ணன் இடத்தில் விடைபெற்று தான் செல்வேன். அங்கே யுத்தம் செய்த அண்ணன் நினைப்பு நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். இரவிலும் பகலிலும் உறக்கத்திலும் தந்தை மாண்டார். ஆமா. அப்பா செத்துட்டாரு. தந்தைக்கு தந்தையாக நிகரில்லாமல் அண்ணனுக்கு அண்ணனாக பாவித்து பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறார். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். அன்னை தந்தை குரு தெய்வம். குரு போல இருக்கக்கூடியவர் அண்ணன். அப்புறம் அண்ணன் நினைக்காத நேரமே இல்லையா? தம்பி பீமா அண்ணா, நீங்கள் மூவராக சென்றீர்கள் அல்லவா? இருவரும் சென்றோம். சராசரத்திலே சென்றோம். நாங்கள் வெற்றி பெற்றீர்களா? தோல்வி அடைந்தீர்களா? அண்ணா கேப்பார் சொன்னீங்களா? நானு அண்ணா இடத்துல விபத்து சென்றோம்டா. இன்னொருத்த விளக்கம் சொன்னேன். அதான் அண்ணா கேட்கிறேன். பெருமையாக சென்றோம் கிரிவிரஜம். அந்த வேடம் கொண்டு சென்றோம். ஆனா கொஞ்சம் இழிவாவே பேசுறான் அவன். ஏனென்றால் அவன் திறமை கொஞ்சம் அவனிடத்தில் அரக்க குணம் உள்ளது. அரக்க குணம் உள்ளவனிடத்தில் பேச முடியாது. ஏன்னா அரக்கர் நீண்ட காலம் வாழ்ந்தது சரித்திரம் கிடையாதுங்க. அதை போல் கொஞ்சம் அரக்க குணம் இருப்பதினால் அவனோடு எதிர்த்து பேச முடியவில்லை என்று பீமன் சொல்கிறார். பீமா அண்ணா, ஆனால் வெற்றி பெற்றீர்களா? திறமையை கொண்டேன், மாமாவை துணை கொண்டேன், ஆளக்கூடிய
ஆமாங்க. சராசந்தனை மடித்தோம், நிமை கொட்டி நேரத்திலே மடித்தோம், பல தொந்தரலாம் கொடுத்தோம். உங்களுக்கு விடை பெற்றாவே வெற்றிதான். ஆமா. தொல்லை ஓய்ந்தது. ஆமா. ராஜு சேர்த்து முடிக்கலாம் அல்லவா? ஓடினேன் பாதாளத்தில் அழைத்திருக்கிறார் பார்த்தாயா மன்னர்களை. ஆமா. அரசர்கள். டேய், அரசர்கள் நாங்கள் சண்டை செய்யும் நேரத்திலே ஆமா உளவாளி இருப்பார் போல் தெரிகிறது. அல்ல அந்த நாட்டுல எவ்வளவு உளவாளி இருந்திருப்பாங்க. அவர் அழைத்து சென்று இங்க மருத்துவ ஓனா காலியா இருக்குது சிறைசாலை. சிறைச்சாலை காலி சிறை. ஆமா. அந்த அரசர்களே கிடைக்கல என்ன பாத்தியா? அரசர்கள் இருந்தார் அல்லவோ அவனுக்கு யாரும் துணை இருப்பார் போல் தெரிகிறது. ராஜசேகத்தை செய்ய முடியும். ஆமாங்க. ஆனா அரசர்கள் இல்லாம ராஜசேகத்தை தூக்க செய்ய முடியாது. முடியாது. ஆகையால் அதற்குள்ளாக சராசனம் அடித்தவர் உனக்கு தெரிய வேண்டும் என்று ஓடி வந்தேன். ஆமா. பகவான் வந்துருப்பாரு. உடன் வந்த தம்பி அர்ஜுனன் எங்கே? அதுதான் கேள்வி இப்போ. பாத்தியா? அண்ணா பாத்தியா? ஏன் திறமை கொஞ்சம் புகழ்ச்சியா இருந்தது அந்த இடத்துல. ஆமா. தம்பி பார்த்து கொஞ்சம் இழிவாக பேசியானா ஆமா. ஒரு சண்டை செய்யணும் அவனுக்கு நிக்கிறான் அவனுடைய வீராப்பு தெரியும். ஆமாங்க. தம்பி பார்த்தேன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ தம்பி சிறுவன் என்று ஏதோ கொஞ்சம் ஏசி விட்டான் சராசந்தன். ஆமா. கோபத்தோடு வந்த கிரகம் வரவில்லையா? வரவில்லை. வரலமா? உன்னோடு வந்திருப்பான் என்று பார்த்தேனா? அர்ஜுனன் இன்னும் வரவில்லை. பகவான் உடனோடு வந்தாரே. ஆமா. நாரதரை போல் கலகம் செய்யக்கூடியவர். ஆமா. நாரதர் எப்படி கலகம் செய்யறாரோ ஆமா. நாரதர் கலகம் நன்மையில் முடியும். ஆமாங்க. நாரதர் கலங்குது. ஆமா. அது நன்மையில் முடியும். நன்மையிலே முடியும். ஆனா பகவான் செய்யற கலகம் சண்டையில் முடியும். ஆமா. அந்த பகவான் என்ன வார்த்தை சொல்றாரோ நல்லது இருக்காது. நல்லது இருக்காதுங்க. சண்டை வரும். ஆகையால் பகவானும் இன்னும் காணவில்லையே. பகவான் வந்திருக்க மாட்டாரு. ஆமா. இருந்தா அவர் கிரகம் சென்றிருக்கலாம். நம்பி வந்திருக்கலாமே. சரி, தேவி அழைத்து அங்க கூட போயிருக்கலாம். பாஞ்சாலியம்மார் வீட்டுக்கு போயிருக்கலாம். சென்றிருக்கலாம். ஆமா. தேவி அழைத்து கேட்போம். ஆமா. தேவி சென்று வா. ஆகட்டும். அம்மா
கருணை புரியனக்கு கருணாமே வாராய் கஞ்சிகாமாட்சி. யார் இங்கே? அம்மா நமஸ்காரம். ஆசீர் ஆசீர் ஆசீர். ஆகட்டும். ஆண்டவர்கள் மீண்டும் மீண்டும் பெருகட்டும். பெருகட்டுமா? யாதொரு குறையும் இல்லாமல் குறையில்லாமல் சுகமோடு இருக்க வேண்டும் அப்பா. சுகத்தோடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் இந்த கற்பக விருட்சம் போன்ற ஆமா தெய்வீக கடாட்சம் பொருந்திய ஆமா அற்புதமான சபைதனிலே வந்திருக்கக்கூடிய பெண்பாவை ஆமா உனக்கு யார் என்று விளக்கம் புரிகின்றதா? சொன்னால் தெரியும் அம்மா. விளக்கமாக சொன்னால் புரியும். அனைவருக்குமே தெரியும். பாஞ்சால நாட்டை ஆண்டு வந்த பாஞ்சால மன்னருக்கும் கோகிலாதேவி அம்மையாருக்கும் மகளாக பிறந்து என்னுடைய நாமதேயம் பாஞ்சாலி என்பது என்னுடைய நாமதேயம் ஆகட்டுமா. என்னுடைய தந்தையார் செய்த யாகத்திலே பிறந்ததினால் யாகசேனா என்று எனக்கு மற்றொரு நாமதேயம். துருவதய நாடு என்பதால் நாட்டை குறித்து திரௌபதி என்று எனக்கு ஒரு பெயரும் உண்டு. அப்படி பாஞ்சால மன்னருக்கு மகளாக பிறந்து 5 ராஜாக்களை மனம் புரிந்து யாதொரு குறையும் இல்லாமல் நாங்களோ இந்திரபிரசத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். சந்தோஷத்தோடு வாழ்ந்து வருகிறீர்கள். ஆமா. அப்படி வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது திரிவுலகத்தையும் பவனி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் எங்கள் சமூகத்தை நாடி வந்தார். என்னுடைய மாமனார் இறந்த பிறகும் இன்னும் சொர்க்கத்திற்கு போய் சேரவில்லை. ராஜசூயாக வேள்வியை செய்தால் முக்திமோட்சம் அடைவார் என்று நாரத மகாமுனிவர் உரைத்தார். ராஜசூயாகம் செய்வதற்காக அனைத்து பணிகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எங்கிருந்து வழி வருகிறாய்? உமது பதிமார்கள் வரும்படி உத்தரவு. பதிமார்கள் வரும்படி உத்தரவா? புறப்படு சென்று காணலாம். பணிந்தேனே அநேக கோடி வந்தனம் புரிகின்றேன் சுவாமி.
பகவானுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போது உண்டு எழுந்துரும். ஆகட்டும் சுவாமி. பாஞ்சாலி சுவாமி, தம்பிமார்கள் சென்றார்கள். பீமன் கிரகம் வந்து விட்டார். வந்து விட்டார். அர்ஜுனன் உன்னுடைய கிரகத்துக்கு வந்தாரா? வரவில்லை சுவாமி. ஏனென்றால் தம்பி ஏதோ கோபத்தோடு சென்றிருக்கிறானா? அவன் எங்கே சென்றான்? ஆமா. என்ன நடந்தது எனக்கு ஒன்று புரியவில்லை. பகவானும் இன்னும் காணவில்லை. நான் என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. பாஞ்சாலி சுவாமி, நமக்கெல்லாம் நம்முடைய குறையை தீர்க்க வேண்டிய கோவிந்தா என்று கொலை கொடுத்தார். ஆமா. நம்முடைய குறையை தீர்ப்பவர் என்னுடைய சமயன். ஆமா. கார்க்கும் கடவுளாக விளங்கக்கூடியவர். ஆமாங்க. அவரை அழைத்தால் இதற்கு உண்டான விளக்கம் புரியும் சுவாமி. முடிஞ்சிச்சு வேலை. ஓ, பகவானை அழைத்து கேட்டோம்னா? ஆமாங்க. தம்பி பீமா, தம்பி பாபா உள்ள உட்காந்து கசாத்தால போட்டுன்னு வா வெளியா. உலகத்தில் தெய்வம் நமக்கு பகவான். ஆமா. பகவானை துதித்தோமானால் அவர் சொல்லிவிடுவார் அல்லவா நமக்கு. அவர் வந்தால் நமக்கு விளக்கம் புரியும் சுவாமி. இதற்கு விளக்கம் பிறக்கும். ஆமா. பாபாத்தி ஆடலாம். வாங்க 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 தம்பி பாபா. பீமா, அண்ணா தேவியிடத்தில் செல்லவில்லையா அர்ஜுனன்? ஏன் புரியவில்லை. ஒன்றுமே புரியவில்லைடா காமரான். அதான் தெரியலையா? அர்ஜுன ஆசையோட அன்போடு ஆமா. மாலிட்ட கணவன் அல்லவா? ஆமா. தேவியோடு சென்று போன என்று பார்த்தேன். அப்படிதான் நம்மளும் பார்த்தோம். ஒன்றுமே புரியவில்லை அண்ணா. அப்ப ஒண்ணு பாவத்தோடு எங்கேயாவது சென்று விட்டானோ? ஒருவேளை பகவானோடு கூட சென்றிருக்கலாம் அல்லவா? சண்டை முடிஞ்சு அவரோட கூட போயிட்டு இருக்கலாம். பகவான் அழைத்தால் அதற்கு விளக்கம் பிறக்கும். ஆதாரியே நாராயணா ஓ தேவா நாயர்கோ தங்கதவா. ஆதரே நாராயணா தேவா ஆயர்கோ தங்கதவா. கண்ணாமணி வண்ணா செங்கமலர் கண்ணா மாதவ மதுரை யாதவ முகுந்தா சுதா. ஆதாரியே நாராயணா ஓ தேவா ஆயர்கோ தங்கதவா.
பசுமாட்டி சேர்த்து சொல்லு. எங்க வீட்டு பெருமாளேன்னு சொல்றானே டேய். என்னப்பா பகவான போய் எங்கேயோ போய் சேகரடா ஏடா கோடமா டேய். கெரி வர்த்தா டேய் யாரவ டேய் மூதேவி. என்னப்பா கறி வரதா கறி வர்த்தாவா கறி வரதாடா கேரி வர்த்தம். ஏன் கிருஷ்ணாலமூர்த்தி இது புடிப்பா கொஞ்சம் ஒன்னு அவுத்துக்குனே ஒத்துனான்னு ஏன் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து சொல்ல மாட்டியா? நேத்துக்கா கிருஷ்ணால மட்டும் சொல்றியா? பெருமாள் கிருஷ்ணமூர்த்தியே துவாரகாபுரி வாசன்னா தோரங்கொல்லிகா வாடா என்ன கலகலுக்க போட்டுக்கிறியா? தோர பெருக்கிறதுக்கு தோரங்கொல்லிக்கு வந்து கலகாயம் போட போறாரு மாடியா டேய். என்ன கையில உண்டு பெருசா 2 மாலை எடுத்துட்டு வந்திருக்கிற. ஆமா இது என்ன கும்பு பொறுக்கிற வேலை எதுனா போட்டாங்களா உன்ன பை எடுத்துன்னு வந்துக்கிறியாப்பா? டேய் முக்கூர் பெரிய கிராமம். சிதுவா என்ன பார்த்து கும்பம் வருகிற நாமெல்லாம் போட்டு வந்துக்கிறேன். பாவி ஐயா சாமியார் ஏன்பா அந்த வேலை செய்ய போறாரு? சரி உன்ன மாதிரி போற தொண்டை தான் செய்துக்கின்னு போனோம். தொண்டை சரி விடு தொண்டை என்ன பண்ணலாம்? பெரிய மாலை எடுத்துட்டு வந்திருக்கிற. ஆமா கையில உண்டி எடுத்துட்டு வந்திருக்கிற. எங்க போற? சாமியார் பார்த்து கிளம்பிட்டேன். சாமியார் பாக்குறது கிளம்பிட்டேன். எங்க போற? அதுதான் எந்த ஊருக்கு போற? நேரா திருத்தணி போயிட்டுமா. திருத்தணி கிளம்பிட்டேன். திருத்தணிக்கு? ஆமா திருத்தணிக்கு போய் யார பாக்கலான்னு இருக்கிற? பெருமாளை பார்த்து கிளம்பிட்டேன். அப்ப திருப்பதி போனா யார பாப்ப? முருகரு. இது யாரு உனக்கு சொன்னது? எங்க பாட்டி சொல்லிச்சா. நேரா திருத்தணி போய் பெருமாள் பார்த்துட்டு வரும்போது திருப்பதி வந்து முருகர் பாரு. டேய் உங்க பாட்டி சரியா தான் சொல்லி இருக்கோம். நீ தான் மாத்தி சொல்ற.
நானா? ஆமா, சரி சரி இருக்கட்டும். திருப்பதி போய் பகவானை பார்த்துட்டு ஆமா, வரும்போது திருத்தணி வந்து முருகரை பார்த்துட்டு வா. அடடே, அப்படி சொல்லி இருக்கோம். அதான் நாம நீ மாத்தி சொல்றியாப்பா? நான் தவ மாத்திட்டேன். சரி, உன்னா கூட பஸ் திருத்தணி தாண்டி போயிருப்பா. நீ நடக்கிற வேகத்துக்கு திருத்தணி இல்ல, அதை தாண்டியே போயிருப்ப. எப்படின்னா சாமியார் எனக்கு காமிச்சிடான். உண்டி எடுத்துன்னு போய் வரியா? ஆமா, இந்த உண்டியினுடைய மகிமை என்ன எதுனா இருக்குதா? இது வரைக்கும் ஒரு மகிமே இல்லப்பா இதுல. ஒரு மகிமை கிடையாது. அந்த சாமியார் காமிச்சனா இந்த உண்டியால அந்த சாமியார் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பேர் ஒன்னா இருக்கு எனக்கு. அப்படியா? ஆமா. சரி, உண்டி வச்சுட்டு ஆமா, உண்டிய சுத்தி வா. உண்டி சுத்தி வந்தா முக்கூர் கிராமம். ஆமா, முக்கூர் கிராமத்துக்கு பகவான் வந்திருக்கிறாரு. அப்ப தொய்பேடு காமிக்கிறேன். தொழிற்பேடும் முக்கூரும் பக்கத்துல பக்கத்துலடா. ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு ஒண்ணு. ஒரு ஊர் சொல்லிட்டு ஒரு ஊர் சொல்லணும், சண்டை வந்துட்டா பாவி. சரி சரி, தொழிற்பேடு. ஆமா, தொழிற்பேடுன்னு சொல்லிடும்பா. உண்டி வச்சுட்டு உண்டிய சுத்தி வா, பகவானை காமிக்கிறேன். நான் உண்டி வச்சா நீ தூக்கின்னு போடலான்னு பாக்குறியா? உண்டி வச்சுட்டு உண்டிய சுத்துறா, பகவானை காமிக்கிறேன். இரு, எதுக்கு ஒரு மந்திரம் பண்றேன். ஆ. ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம். அங்க வண்டி இருக்கு சொல்ல சந்தேகமா நினைச்சேன். இந்த கண்ணாடி போய் காலையில ஐஸ் வித்துக்கிட்டே வீட்டுக்கு போகும் பொழுது. டேய், மந்திரமா? சின்ன பசங்க மந்திரமா? டேய், அதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன்னா மலையாளிகள் எல்லாரும் போய் பார்த்து கட்டுக்குன்னு வந்திருக்கிறானு தெரியல. எங்க ஊர் பக்கத்துல இருக்குது. என்ன ஊரு ஊரா? திருமால்பூர். எங்க ஊர் முசரவாக்கம். முசரவாக்கமா? திருமால்பூர்ல போய் கத்து வந்துக்கிற மந்திரம். எப்பா எதுனா பேசுன கட்டு கட்டிடுவோம், வாய் திறக்காத அளவுக்கு. நான் எதுவும் பேசுறேன், நீ உண்டி சுத்தி வாடப்பா. உண்டி சுத்தர. ஆமா. விட்டாயும் 3 நாளைக்கு சுத்திக்கிட்டு இருப்பா. என்ன பகவான். எப்பா நோ சத்தியம். டேய் 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 டேய். டேய் மாரியா. என்ன மாலை? இரு இரு. என்ன வேலை விக்குது மாலை? எப்பா கஷ்டப்பட்டே தர. கேடு மாலை கேடு. கம்மாட்டி போயா. டேய், அங்கிருந்து வேகமா எடுத்து மாலையை பகவானை பார்த்துட்டு கீழே போறிய. என்னடா நியாயம் இது? என்னதுப்பா? மாலை ஏன்டா கீழே போட்ட? ரொம்ப கஷ்டப்பட்டே தார. சாமியார் பார்த்தேன் பாரு, அந்த அதிர்ச்சியில அப்படியே கீழே விழுந்து போச்சு மாலை. துட்டு கொடுத்து வாங்கணும்னு சொன்னா கஷ்டப்பட்டாதான் துட்டு வரும். ஆமா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எத்தாந்து இருக்கிற போல இருக்குது. நானே துட்டு கொடுத்தா தான் சரியான. ஒரு வேலை தெரியாம கடைக்காரனுக்கு தெரியாம எடுத்துன்னு வந்துட்டியா? என்ன பார்த்தா திருட்டு போய் மேரிக்குதுன்னா உனக்கு. என்னடா திருடின்லாம் வரலப்பா. வரல. எங்க பெரிய மாமியார் செத்துட்டாங்க. அவங்க மேல இருந்து எத்தாரு. நான் இப்போ சாவு மேல இருந்து அந்த மாலை எடுத்துன்னு வர. சாவுன்னு சொல்லாதவா, அவங்க செத்துட்டாங்கதான். ஆமா, ஆனா அவங்களுக்கு தூக்க சொல்ல என்ன சொல்றாங்க? புடிங்கப்பா, தூக்கும்பா, புடிங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா செத்தாங்களே இல்லையா? இன்னும் சாவல. அப்ப சாவடி சாவச்சிடுவா. தூக்க சொல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? கோயிந்தா கோயிந்தா கோயிந்தான்னுவாங்க. ஆமா, அப்ப அவங்களும் சாமியார் தான் ஆயிடுறாங்க. சாமியார் தான் ஆயிடுறாங்க. அந்த சாமியார் மேல இருந்தே தாண்டி இந்த சாமியார் மேல நான் வைக்க போறேன் மாலை. சரி, நீ ஆகட்டும். ஒரு கீர்த்தனை வைக்கிட்டா? பெருசா வாய் தாண்டி எத்தாந்து வை, அதை கட்டி வச்சிருக்காங்க பாரு. அதுல இருந்து கீர்த்தனை கீர்த்தனை கீர்த்தனை. ஐயா காவேரி ரங்கநாதா என்னை காத்தேடுவா என்னே வாடா. ஐயா காவேரி, ஐயா காவேரி ரங்கநாதா என்னை காத்திடுவா என்னே வாடா. சாமியாருக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு மாலை. அதுக்கு தான் 3 மாலையா தந்தேன். எனக்கு 2ஆ போட்டுக்கிறேன், அவருக்கு 1 தான் போட்டுக்கிறேன். சாமி மாதவன் என்ன மட்டும் காப்பாத்து. ஊரு ஃபுல்லா கொரோனா வந்தா கூட எனக்கு என் மொண்டாட்டிக்கு வரக்கூடாது. ஆசை ராசு ஆகட்டும் சாமி. நமது நவரத்தினா எதுவும் வரலையே. ஆமா, திருக்கோயில் வார்ப்பாடி முன்பாக சர்வ ஜாக்கிரதையோடு கலந்து வரியா. சர்வ ஜாக்கிரதையா இருக்கு சுவாமி. நம்மை அடுத்து வரும் பக்த வழிகளுக்கு ஆமா, ஏதேனும் எடுக்கணும்டா. யாருக்கும் எந்த இடுக்கலும் கிடையாது. தாராளமா உட்காந்து நிற்கிறாங்க, தாராளமா பத்துன்னு கிடக்குறாங்க. பனி தான் கொஞ்சம் பெஜாரு இருந்தாலும் போன முன்ன பேஞ்சிட்டு போயிரு மயம் மாரியா, அதே மாரி பேயணும் பனி.
இருந்தாலும் அப்பதான் டக்கு யானோ ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் ரோகிணி நட்சத்திரத்திலே தேவகிக்கும் வசுதேவருக்கும் கம்சனுடைய சிறையிலே 8வது பிள்ளையாக ஜனனமான பிறந்தீர்கள். பாண்டவர்களுக்கு சகாயனாகவும் துரியோதன ஆதிகளுக்கு சத்ருவாக திகழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். நேற்றைய தினம் பாண்டவரின் தலைவனாக விளங்கக்கூடிய சாந்தமூர்த்தி ஆனவர் கண்ணா மணிவண்ணா கோவிந்தா என்று என்னை கோரி அழைத்தார்கள். பாண்டவர்களே என்னை அழைக்க காரணம் என்னவென்று கேட்க சுவாமி எங்களுடைய தந்தை பாண்டு மகாராஜா இறந்தும் சொர்க்கம் சேராமல் நரகத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறாரா, நரகத்திலே வாழ்கிறாரா. நாரத மகாமுனிவர் ஓடோடி வந்து எங்களிடத்திலே முறையிட்டார். நாரத மகாமுனிவர் சொல்ல அன்னவருக்கு மகத்தான ராஜசேகத்தை செய்தார். அன்னவர் முக்தி மோட்சம் அடைவார் என்று நாரத மகான் வந்து உரைத்தார் என்று சொன்னார். பாண்டவர்களே, ராஜசுயாகம் என்றால் எளிதான காரியம் அல்ல. இது நல்லா தெரியும் அப்புறம் மக்களுக்கு. மன்னாதி மன்னர்களை எல்லாம் அடக்க வேண்டும். திரவியங்கள் அளவில்லாமல் கொண்டு வர வேண்டும். அப்படி என்று சொல்ல நேற்றைய தினம் கிரிவரிசத்தை ஆளக்கூடிய சராசந்தனானவர் 366 அரசுமார்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறார். காளிகாதேவிக்கு வலியூட்ட வேண்டும் என்று அன்னவனை மடித்து அந்த மன்னர்களை சிறைமிட்டு வந்தால் ராஜசேகம் செய்யலாம் என்று பாண்டவர்களிடத்திலே சொல்ல அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். மைத்துனா, உன்னுடைய தம்பி பீமன் அர்ஜுனன் இருவரும் என்னோடு அனுப்பினார். மூலமாக கிரிவரிசம் சென்று அந்த சராசந்தனை மடித்து மன்னர்களை சிறுமிட்டு வருகிறோம் என்று மூவரும் சென்றோம். பிராமண வடிவத்தோடு சென்றோம். பார்த்தான் சராசந்தன், அடே கண்ணா என்னிடத்திலே 18 முறை செய்து தோல்வியை கண்டவன். எனக்கு சமமான ஆளு, எனக்கு சமமான நபர் நிகர் நிகழ்ச்சி இல்லை. பார்த்தான் அர்ஜுனனை. உன்னை பார்க்கும் அளவிலே மசக்கம் என்று சொல்லக்கூடிய கொசு போல் தெரிகிறாய். எனக்கு நிகரான ஆளு நீ கிடையாது என்றான். பீமனை பார்த்தான். சற்று ஏறத்தார இழுக்கிறாய், வாடா என்று அழைக்க வாடா சமருக்கு என்று சொல்ல இருவரும் யுத்தம் செய்தார்கள். சண்டை செய்தார்கள். யுத்தத்தின் முடிவிலே சராசந்தனை மடித்தார் பீமசேன மகாராஜா. மன்னர்களை சிரமிக்கலாம் என்று பார்த்தால் சிறையிலே சென்று பார்த்தால் ஒருவரும் காணவில்லை. இதான் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் பாண்டவரின் தலைவனாக விளங்கக்கூடிய சாந்தமூர்த்தி ஆனவர் கண்ணா மணிவண்ணா கோவிந்தா என்று என்னையே கோரிக்கொண்டிருக்கிறார்கள். புறப்படு காணலாம். மாதவன் சுவாமி பாண்டவர்களிடத்தில் சென்று வழிபடும் கடவுளாக விளங்கக்கூடிய பகவான் வந்திருக்கிறார். சொல்லிட்டு வரியா? ஆகட்டும் சுவாமி. பகவான் வந்து விட்டாரா? பகவான் ஓடோடி வந்து விட்டார். அநேகம் கோடி வந்துடும் சுவாமி. அடி சூடு உலகில் அதிக சம்பத்துடனே உலகில் அதிக சம்பத்துடனே இல்லாமல் எப்போதும் நடத்தி கலிப்புடனே வாழேரி
இப்படி யாதொரு குறையில்லாமல் நீடூழியாகத்தானே வந்திருக்க வேண்டும். அவ்வாறே ஆகட்டும் சுவாமி. இருந்தாலும் இன்றைய தினத்திலே கண்ணா மணிவண்ணா கோவிந்தாவென்று எமை கோரி அழைக்க காரணம், கண்ணா, நேற்றைய தினம் மூவராக சென்றீர்கள் அல்லவா? கிரிவரிசம் சென்றோம். நீங்கள் இருவர் வந்து விட்டீர்கள். தம்பி அர்ஜுனன் எங்கே? நடந்ததை எடுத்து சொல்லிவிட்டேன் மாமா அண்ணனத்திலே. ஐயா, சென்றவர் மூவர், ஏன்னா நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். எடுத்து சொல்லிவிட்டு நடந்தது என்ன விவரம் என்று அண்ணனத்தில் சொல்லிவிட்டேன். அப்படியா? ஆனால் தம்பியை கேட்கிறார் அண்ணன் மைத்துனா அர்ஜுனன். சராசந்தன் உன்னுடைய தம்பி அர்ஜுனனை பார்த்து மசக்கம் என்று சொல்லக்கூடிய கொசுன்னு சொல்லிவிட்டான். ஐயா, அதனால் என் மீது தினம் கொண்டு இன்று முதற்கொண்டு டீ குடி கூட மாட்டேன். உன்னுடைய நாமத்தை உச்சரிக்க மாட்டேன், ஆமா உன்னுடைய முகத்திலோ விழிக்க மாட்டேன் என்று ஆமா என் மீது கோபித்து சென்றவன் ஐயோ நான் பார்க்கவே இல்லையே. தம்பி அர்ஜுனன் இல்லை, அரசர்கள் இல்லை, எப்படி ராஜசியாகத்தை துவக்கம் செய்வது? அப்படியே செய்ய வேண்டியதுதான். என்ன அப்படி செய்ய வேண்டும்? நான் உட்கார்ற ஐரு மைத்துனா, அடிமையாக இருப்பவர் கொண்டு அரசரை அடித்து வர அந்த வேண்டும் அல்லவா? மன்னர்களை அப்படியே அவங்க வரணும். இப்ப ஐயர் இல்லாதவங்க பேயர் போட்டுக்கிறோம். நான் ஐரு தான் வரல அங்கட்டின்னு நம்மளுக்கு பார்த்தா இருக்கிறாரே. ஐயர்தான் பின்னால வந்து உட்காந்துக்கிறாரடா. அப்படியே நம்பர் கொடுக்க வேண்டியது. டேய், டேய், ஒத்தையிரா. அந்த மன்னர்கள் இல்லாமல் பேர் இருக்கிறார், தோய்படை இருக்கிறார். எல்லாம் நம்ம தோய்பேட்டை இருக்கிறாரு. இல்ல ஒரு தமிழ் சரி, சென்னையில தப்பொன்றுமில்லை. அந்த மன்னர்கள் இல்லாமல் ஆ, ராஜசேகத்தை செய்ய முடியாது. ஆகையால் என் மீது கோபத்தோடு சென்றிருக்கிறான் அர்ஜுனன். ஆமா அண்ணவனுக்கு சில நீதிகளை சொல்லி சொல்லி இன்றைய தினம் என்னோடு அனுப்பினார். ஆ, நாங்கள் இருவருமாக ஆ, திக்கு விஜயம் செல்லுகிறோம். திக்குஜன் சென்று அந்த மன்னர்கள் எங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் அழைத்து கொண்டு அப்போ வருகிறோம். அண்ணா அழைப்பார் என்று தனித்தனி இருக்கின்றானோ தம்பி? இருக்கலாம். இருக்கலாம். சரி, தம்பி கட்டுமாகவில்லை அண்ணா. உண்மை. சரி, தம்பி அழைப்போம். ஆமா, நீங்க போங்க, புறப்படுங்கள். நீங்க போங்க. நாங்க எங்க இருந்தாலும் நான் போய் கூட்டாரேன். பீமா, இப்படி சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். பகவானோடு அவருடைய பழி கேசுகிறாரு. ஆமா. தம்பி கோபத்தோடு சென்று விட்டானே. ஆ, பகவான், நீங்கள் புறப்படுற தம்பி ஆகட்டும்ண்ணா. ஐயா நீங்க கூட போங்க. பகவான், டேய் சாமியார் கூப்பிடு. கொட்டா பின்னாடி போதா பாம்பு இருக்குது. மல்லுக்கு ஒருவன் பெருமையா இருந்து கொண்டிருக்கிறேன். அது யார் வந்தாலும் பாம்பு ஒரே போட்டான் ஏய், வில்லுக்கு ஒருவன் அர்ஜுனன், மல்லுக்கு ஒருவன் நான். ஆ, அப்படி பெருமையாக இருக்க ஏய், தம்பி கோபத்தோடு இருக்கிறார். என்ன விவரம்? தெரியலையா? சரி கண்ணா, அவர் இல்லாமல் போக முடியாது. கண்டிப்பா ராஜசேகத்தை செய்ய முடியாதியா? அரசர் உன்னுடைய இல்லாமல் தம்பி ஒருவனால் தான் ஆகும். பகவானே எப்படி சொன்னாடிங்க? அர்ஜுனன் என்னோடு அனுப்பினால் ஆ, இருவருமாக செல்கிறோம். பீமா, அண்ணா நீ சென்று போய் நீ வேடி. போங்க. பகவானோட பாவாட்டை ஆடிக்கொண்டிருக்காயா? நீ போ, நீ போ. தேவி, சுவாமி நீ சென்று போய் வேடி. அவங்க கருத்து என்னக்குதான்னு கேட்டுச்சுங்க. எதுவும் கிடையாதா? அவங்க கருத்து எதுவும் இல்லையா? போங்க. கண்ணா, மைத்துனா, ஆதியே சரணா. ஐவரை காத்தோம், நெஞ்சலை காத்தோம், ஜோதியே சரணா. ஐவரை காத்த
எதற்கெடுத்தாலும் இரவிலும் பகலிலும் ஜாமத்திலும் தெய்வமே உன்னை நினைத்து கொண்டிருக்க கண்ணா. இந்த தெய்வம் இல்லாமல் பொய்து போறது பொய்து வடிவது கிடையாது. உண்மைதான். நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம் கண்ணா. என் தம்பி இல்லாமல் அரசரை சிறைவிட்டு வர முடியாது. கண்டிப்பா முடியாது ஓய். சரி, அண்ணவனை அழைத்து என்னோடு அனுப்பு. தம்பி அழைத்து கேட்கிறேன். ராஜேந்திரா ஐயா தம்பி அர்ஜுனன் அறிவில் சிறந்தவன், பெரியவன். பெரியவர் பாத்தியா பெரியவர். நான் அங்க கேடுங்கிறேன். சரி நான் இங்க சொல்லிக்கிறேன். என்கிட்ட நீ சொல்ல வேண்டியது காவலன் ஐயா அறிவில் சிறந்தவன், அவரே பெரியவர். பெரியவர் என்று சொல்வார்கள். அதை போல் வில்லுக்கு உகந்தவன் விஜயன், விஜயன். கதைக்கு உகந்தவன் பீமன், பீமன். அது போல என்கிட்ட எல்லாமே 5 பூதங்களை போல இருந்து கொண்டிருக்கு. பக்கத்திலே இருக்கிறாங்க மொத்த பேர். நான் ஒரு ஆள் இருக்கிறேன். 5 பூதங்கள். பூதம் சொன்ன ஆமா, நீ பூதமே தான். உன் பக்கத்திலே இருக்கிறதா இல்லையா? ஆமா, நீ பூதம் தான். தம்பி மாதிரி மாதிரி இருக்கிறான். கேட்டா கொடுக்க மாட்டேன் பூதம். உனக்கு ஓன்வான்னு சொல்லு, எது வாங்கிட்டு கொடுக்குறேன். ஏன்னா புதையலுக்கு பூதம் காத்திருக்கும். சரி சரி. ஒரு புதையலுக்கு பூதங்கள் காத்திருக்கும். ஆமாமா. பாஞ்சாலிக்கு 5 பூதங்கள். நீங்க பக்கத்திலே இருக்கிறீங்க மொத்த பேரும். அதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தம்பி இல்லாமல் ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். ஆமா. அர்ஜுன் அஸ்வின் வரீங்களா? ஆகட்டும் ஐயா. புறப்படுங்கள்.